வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஒரு சில ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புற்றுநோய் பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்குவோம். உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தான். 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க. அதிலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் விந்துப்பை புற்றுநோய் இது எல்லாமே பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருக்கு. புற்றுநோய் சிகிச்சையில முக்கிய தடையாக இருக்கிறது நோய் கண்டறிதல். புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கான சிகிச்சையிலுமே தாமதம் ஏற்படும். இதன் காரணமாக தான் சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் அடைந்து விடுவதால் அது நம்மளுடைய உயிருக்கே ஆபத்தாயிடுது. ஆனால் நம்ம ஒரு சில பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய் அறிகுறிகளை கொண்டு நம்ம அதுக்கு கேன்சர் நமக்கு இருக்குன்றது பார்த்தீங்கன்னா நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அதை செக் பண்ணிக்கணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிகிச்சை பெற்று நம்ம விடுதலை பெற வேண்டியதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக உங்களுக்கு பார்க்கப்படுது. உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த உடல் எடையை குறையக்கூடிய நிகழ்வானது உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சதுன்னா தீவிரமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதும் சிகிச்சைகள் பெற்றுக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப அவசியம். கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுடைய உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து இருமல் உங்களுக்கு ஏற்படுதான் பாருங்க. இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்குமே தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ந்து இருமல் ஏற்படுவது, சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் போன்ற அறிகுறிகள் இது எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த அறிகுறிகள் இருக்கும்போது தீவிர மருத்துவ பரிசோதனையும் உங்களுக்கு அந்த சிகிச்சைகளையும் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மச்சம் அல்லது மருவில் மாற்றம் தென்படுதா பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்க புறக்கணிக்க வேண்டாம். பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது அல்லது அளவு அதிகரிக்கிறது. இது மாதிரியான அறிகுறிகளை நீங்க பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இது தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் சார்ந்த புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்றத அவங்களே உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. நீங்க ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுக வேண்டியது நல்லது. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டாலோ அதை நீங்க புறக்கணிக்க கூடாது. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகுல வலி போன்றவையெல்லாம் புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். அதனால இந்த மாதிரி கழிவு நீக்க மண்டல வேலைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, சிறுநீரில் ரத்தம் ஏற்பட்டு கலந்து வெளியேறுச்சு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் நமக்கு குறிப்பிடும். அதனால உடனே நம்ம மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது, ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. உடல் வலி உங்களுக்கு கடுமையாக ஏற்படுதான் பாருங்க. அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கு. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஏன்னா புற்றுநோய்களுடைய ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால இந்த மாதிரி அதிகமான வலியை அது ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதனால கடுமையாக உடல் வலி இருந்துச்சுன்னா எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்தும் உங்களுக்கு உடல் வலி சரியாகலை அப்படின்னா நீங்கள் தீவிரமாக ஒரு ஆலோசனை மருத்துவ நிபுணரிடம் பெற்றுக்கொள்வதும் சிகிச்சைகள் பெற்றுக்கொள்வதும் நல்லது.
தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடர்ந்து அந்த அசிடிட்டி நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். உணவை விழுங்குவதில் சிரமம் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாதல், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது உங்களுக்கு கேன்சர் சிம்டம்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கும். அதனால் இரவில் அதிகமாக வியர்க்கக்கூடிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தீவிர மருத்துவ பரிசோதனையும் அதுக்கப்புறம் ஒரு மருத்துவ சிகிச்சையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது. லூகேமியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கு சருமம் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும். அதில் உடல் முழுவதும் தடிப்புகள் காணப்படும். சருமத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்புகள் உண்டாகும். இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தால் சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும். ஆகவே இது போன்ற அறிகுறிகளையுமே ஒருவர் லேசாக எண்ணிவிடக்கூடாது. உடனே தோல் சார்ந்த நிபுணரை அணுகி இது சாதாரண தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியா அப்படின்றத செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கண்களில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கு. உங்களுடைய கண்களை யாரோ குத்தி விட்டது போன்ற கடுமையான வலி உங்களுக்கு தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த அறிகுறிகளை பெரும்பாலான நபர்களும் தவிர்த்துடுவாங்க. அதாவது ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணதால கண்ணு வலிக்குது, தூங்காமல் இருக்கிறதால கண்ணு வலிக்குது, பல வேலைகளை கண் விழிச்சு பார்த்ததால கண் வலிக்குதுன்னு அவங்களே நினைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கடுமையாக யாரோ குத்தி விட்டது போன்ற வலி தோன்றும் போது அது கேன்சர் செல்கள் வளர்வதற்கான ஒரு சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். சான்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால நீங்க தீவிரமாக ஒரு கண் மருத்துவ நிபுணரை அணுகி அது கண்கள் சார்ந்த வலிதானா அல்லது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறி தெரியுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு புற்றுநோய் சார்ந்த அறிகுறிகள் தென்படுது அப்படின்னா நீங்க ரொம்பவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு எப்போது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க உடனே பயப்படக்கூடாது. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் இல்லையா? அதனால இந்த அறிகுறிகளை நீங்க சந்திச்சீங்கன்னா உதாசீனப்படுத்தாம உடனே சரியான நடவடிக்கையை மேற்கொள்ளணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா புற்றுநோயில ஏராளமான வகைகள் இருக்கு. குறிப்பாக தோல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், விதைப்பை புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. ஸோ நிறைய புற்றுநோய்களுக்கு இவை ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கும். ஆகவே கவனமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.